தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நாடாளுமன்ற இரு அவைகளும் இரண்டாவது நாளாக ஒத்திவைப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் உள்பட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியின் எதிரொலி. ஆபரேஷன் சிந்தூர் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்பு. உடல் நலத்தை குறிப்பிட்டு ராஜினாமா செய்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றார். நமது நாட்டுக்கு சேவை செய்ய ஜெகதீப் தன்கருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன. அவர் நல்ல உடல் நலத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் குற்றச்சாட்டால் தேசிய அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்த தீர்ப்பின் மீது குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கு. அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசும் ஒரு வார காலத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பரிசோதனை முடிந்த பிறகு மீண்டும் கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோவுக்கு திரும்பினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். மருத்துவமனையில் இருந்து பணிகளை கவனிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவர்களின் அறிவுறுத்தல் படி மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை கவனித்து வருவதாக தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மு.க. அழகிரி. முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து விசாரித்ததாக தகவல். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்த விஜய், சீமானுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. த ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணி 100% தொடரும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி சேர்ந்துள்ள பாஜக ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என்றும் விளக்கம். திமுகவுக்கு எதிராக இணையும் ஓரணி நாங்கள் அல்ல. திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி நாம் தமிழர் மட்டும்தான் என்றும் இபிஎஸ் அழைப்புக்கு சீமான் பதில். திமுக கூட்டணி உடைவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அண்ணாமலை விமர்சனம். பெண்கள் பாதுகாப்பு, தமிழக வளர்ச்சியிலும் திமுக கோட்டை விட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க வேண்டும். 4 வார காலங்களில் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதுவும் பெறவில்லை. தவறான தகவலை அளித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் திமுக சார்பில் முறையீடு. பேருந்து கட்டண உயர்வு குறித்து எந்தவித திட்டமும் இல்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் ஆகம விதிகளுக்கு எதிராக அதிகாரிகள் செயல்படுவதாக புகார். நடை சாத்திய பிறகும் கோயிலை திறந்து ஒரு நபரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்தது ஏன் என்றும் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார். மண்டபத்தில் போதிய இடவசதி இல்லை என்றும் குடிக்க தண்ணீர் கூட வைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தளபதியும் நானும் தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்திற்கு துர்கா ஸ்டாலின் நன்றி. அவரும் நானும் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. வெளியிட்ட குமுதம் நிறுவனத்துக்கும் குமுதம் செய்தியில் ஆசிரியராக இருந்தபோது என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் 2 பாகங்களையும் தொடராக எழுதினேன். அவருக்கு என்னுடைய பிரியமான நன்றி. இந்த தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்துக்கும் என் நன்றி. போலீசார் விசாரணையில் அடித்துக் கொல்லப்பட்ட மடப்புரம் இளைஞர் தொடர்பான வழக்கு. உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு வெளிநாட்டில் சொத்து எதுவும் இருக்கிறதா? சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல அனுமதி கோரி அசோக்குமார் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. சாலையில் உள்ள கொடிக்கம்பங்கள் இடையூறு என்றால் சிலைகள் இடையூறு இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு சரமாரி கேள்வி. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. மன்னார் கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படை விசாரணை. குரூப் 4 தேர்வு விடைத்தாட்கள் அட்டைப்பெட்டியில் வைத்து அனுப்பப்படுவது இல்லை. சமூக வலைதளங்களில் புகைப்படங்களுடன் வெளியான குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி விளக்கம். குளறுபடிகளின் உச்சமாக இருக்கும் குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிறார் இபிஎஸ். 12ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தவும் வலியுறுத்தல். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளி ஆந்திராவில் பதுங்கல். குற்றவாளியை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை நெல்லூர் மற்றும் வாங்கோல் பகுதியில் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை விரைந்து கைது செய்ய வேண்டும். பாமக, புரட்சி பாரதம் கட்சியினர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கருக்கலைப்பு செய்யப்பட்ட திருமணமான 17 வயது சிறுமி உயிரிழந்த சோகச் சம்பவம். பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கணவன் வாக்குமூலம் அடிப்படையில் புதைக்கப்பட்ட சிசுவின் உடல் தோண்டி எடுப்பு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே 2023ஆம் ஆண்டு பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 10 பேர் பலியான விவகாரம். அதிகாரிகளின் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு.
கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. வேலூரில் வரதட்சணை கேட்டு இளம்பெண்ணை மாடியில் இருந்து தள்ளிய சம்பவம். பெண்ணின் கணவனை கைது செய்து 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருப்பூர் வீரபாண்டி அருகே வணிக நிறுவனத்தில் தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். மதுராந்தகம் அருகே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை கோரி கஞ்சி காய்ச்சி பெண்கள் காத்திருப்பு போராட்டம். மீண்டும் வேலை கொடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவிப்பு. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 833 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு. மேலும் 1000 கிலோ கஞ்சாவை அழிப்பது குறித்து போதை ஒழிப்பு குழு பரிசீலனை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். கரம்பக்குடியில் செயல்படும் தீயணைப்பு நிலையத்தை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு. ஹைதராபாத்தில் போலி மதுபான தொழிற்சாலை நடத்திய 2 பேர் கைது. போலி மது பாட்டில்கள், ஸ்டிக்கர்கள் மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல். சென்னை கோயம்பேடு சந்தையில் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் தக்காளி விலை உயர்வு. 1 கிலோ தக்காளி 45 ரூபாய் வரைக்கும், நவீன தக்காளி 50 ரூபாய் வரையும் விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9285 ரூபாய்க்கும், சவரன் 74,280 ரூபாய்க்கும் விற்பனை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்ட பிரிட்டிஷ் போர் விமானம். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு 37 நாட்களுக்கு பின் விமானம் புறப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படம். திரைப்படத்தின் 3வது பாடலான பவர் ஹவுஸ் பாடல் இன்று வெளியாகிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.